கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பதிவை பார்க்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப முக்கியமான நபர்களை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். திருநங்கைகளை குறித்து தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். சாதாரணமாக நம்முடைய வேதாகமம் முழுவதுமே கிட்டத்தட்ட இந்த திருநங்கை அப்படிங்கிற வார்த்தை 45 இடத்துல வருது. பழைய ஏற்பாட்டில் மட்டுமே கிட்டத்தட்ட 39 இடங்களில் இந்த திருநங்கை அப்படிங்கிற வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. பழைய ஏற்பாட்டில் கூட நம்முடைய பிதாவாகிய தேவன் இந்த திருநங்கைகளை எப்படியெல்லாம் உபயோகப்படுத்தியிருக்கிறாரு, அவங்களுக்கு எப்படியெல்லாம் வாக்குத்தத்தங்கள் கொடுத்துருக்கிறாரு, எப்படியெல்லாம் அவங்கள வர்ணிச்சிருக்கிறாரு, ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. அதே போல் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவும் எப்படியெல்லாம் அவங்கள வர்ணிச்சிருக்கிறாரு. அதே போல் பரிசுத்த ஆவியானவர் கூட அவங்களுடைய ஜெபங்களுக்கு எப்படி மரியாதை கொடுத்து மதிப்பு கொடுத்து அவங்கள நடத்தியிருக்காரு அப்படிங்கிறத இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதோட கூட அந்த திருநங்கைகளுடைய குணாதிசயங்கள் பழைய ஏற்பாட்டு காலத்தில் எப்படிப்பட்டதாக இருந்தது, அவங்க எப்படியெல்லாம் போற்றப்பட்டாங்க, எப்படியெல்லாம் உபயோகப்படுத்தப்பட்டாங்க, அவங்களுடைய குணாதிசயங்கள் என்ன, அவங்களுடைய விசுவாச அளவுகள், அவங்களுடைய நன்றி விசுவாசத்தின் அளவுகள், இது எல்லாத்தையும் நம்ம பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த திருநங்கைகளை குறித்து நம்ம பதிவிடுகிற இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கும் பொழுது விசேஷமாக அவங்க மேலே உங்களுக்கு விசேஷமான ஒரு மரியாதையும் அன்பும் பாசமும் கண்டிப்பாக உண்டாகும். அப்போ நம்ம நேராக வேதாகமத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வீடியோ கிளிப்பை பார்க்க போகிறோம். ஏன்னு கேட்டால் சயின்ஸ் ரீதியாக இந்த உலகத்தில் திருநங்கைகள் எப்படி பிறக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னு கேட்டால் இந்த உலகத்தில் கடவுள் நம்மளை படைக்கும் பொழுது, மனிதர்களை படைக்கும் பொழுது ஆணாகவும் பெண்ணாகவும் தான் படைச்சாரு, திருநங்கையாக அவங்கள படைக்கலை. அதே போல் அவங்களுக்கு சந்ததிகள் பிறக்கும் பொழுதும் இப்போ ஒரு பரிசுத்த சந்ததி உருவாகிறதுக்காக தான் அவங்கள ஒரு ஆணையும் ஒரு பெண்ணையும் இந்த உலகத்தில் படைச்சாரு. ஆனால் மனுஷன் பாவம் செய்து கடவுளுடைய நியதிகளை மீறி அவன் இந்த உலகத்தில் பாவத்தை வருவிச்சு கொண்ட பொழுது, அதுக்கப்புறம் பாவம் இந்த உலகத்தில் எல்லா இடங்கள்லையும் பரவ ஆரம்பித்து அது மூலமாக பிசாசானவன் மனுஷனுடைய சரீரமாகட்டும், அவனுடைய ஆவி, ஆத்மா, அப்புறம் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா வித வஸ்துக்களையும், மிருகங்களையும், பறவைகள் மூலமாகவும் இந்த உலகத்தில் அவன் கிரியை செய்ய ஆரம்பிச்சிட்டான். கடவுள் எப்படியெல்லாம் பெர்ஃபெக்டாக ஒரு ஆர்டராக அந்த உலகத்தை படைச்சிருந்தாரோ, என்னென்ன காரியங்கள்லாம் எப்படியெல்லாம் அழகாக இருந்ததோ அதையெல்லாம் மாற்றி குழப்பி கலகம் உண்டாகும்படிக்கும், குழப்பம் உண்டாகும்படிக்கும், அவசியமில்லாத பிரச்சனைகள் உண்டாகும்படிக்கும், வியாதிகள், மரணங்கள் உண்டாகிறதுக்கு இவன் தான் காரணம். விசேஷமாக பாவம் தான் காரணம். அதோடு கூட இவன் என்ன செஞ்சிட்டான் அப்படின்னா, மனுஷன் செய்கிற எல்லா விஷயங்கள்லையும் இவன் தலையிட ஆரம்பித்து அதில் குழப்பங்களையும் பிரச்சனைகளையும் உண்டு பண்ண ஆரம்பித்தான். அந்த பிரகாரமாக தான் பாலுறவின் போது ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ ஒரு சந்ததி உருவாகும்படியாக கடவுளால் நியமிக்கப்பட்டிருந்த அந்த விஷயத்தை இவன் தலைகளாக மாற்றி, அது மட்டும் இல்லாமல் வேறொரு வித்தியாசமான ஒரு ஜெண்டர் இந்த உலகத்தில் பிறக்கும்படி, ஆணு ரூபத்திலையும் பெண்ணு உணர்வின்படியும் இந்த உலகத்தில் பிறக்கும்படி இந்த பாவம் அப்படி செய்தது. அதுதான் யதார்த்தமான உண்மை. அதனால இந்த உலகத்தில் பிறக்கிற ஆணாகட்டும் பாவத்தில் தான் பிறக்கிறான், பெண்ணாகட்டும் பாவத்தில் தான் பிறக்கிறாங்க. இந்த உலகத்தில் பிறக்கிற அந்த திருநங்கைகளாக இருந்தாலும் அவங்களும் பாவத்தில் தான் பிறக்கிறாங்க. ஆனாலும் ஆதியில் கடவுள் ஒரு மனுஷி இணையும் பொழுது அவங்களுக்கு ஆணோ பெண்ணோ தான் பிறக்கணும். இந்த திருநங்கைகள் பிறக்கும்படியான ஐடியா கடவுள்கிட்ட இல்லை அப்படின்னு பரிசுத்தவான்கள் சொல்கிறாங்க. அதனால முதல்ல இந்த வீடியோ கிளிப்பை நம்ம பார்த்துட்டு இந்த திருநங்கைகள் எப்படி பிறக்கிறாங்க அப்படின்னு சயின்ஸ் ரீதியாக அறிவியல் பூர்வமாக நம்ம முதலாவது பார்ப்போம். அப்படி ஆணும் பெண்ணும் ஒன்று சேரும்போது, அவங்க ஒன்று சேர்ந்த உடனே அந்த ஆணுடைய ஜீவாணுக்கள் நேராக ஒரு நீண்ட பயண தூரத்தை கடக்கணும். அப்படி கடக்கும் பொழுது அந்த பெண்ணினுடைய அணுவோட சேர வேண்டிய ஒரு நிலைமை இருக்குது. ஏன்னு கேட்டால் இதில் சேர்ந்தா தான் அது ஒரு சந்ததியை உருவாக்க முடியும். அப்போ இந்த பெண்ணினுடைய அணுவுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எக்ஸ் குரோமோசோம் அப்படின்னு சொல்கிறாங்க. விசேஷமாக பெண்ணுக்கு ஒரே ஒரு குரோமோசோம் தான் இருக்குது. அப்போ இந்த சூழ்நிலையில் இந்த ஆணுக்கு 2 விதமான குரோமோசோம்கள் இருக்குது. அறிவியலின்படி 2 விதமான குரோமோசோம்கள். ஒன்று எக்ஸ் அப்படிங்கிற குரோமோசோம், இன்னொன்று ஒய் அப்படிங்கிற குரோமோசோம். இந்த எக்ஸ் அப்படிங்கிற குரோமோசோம் நேராக இந்த அணுவை போய் சேர்ந்தால் அது பெண் குழந்தை பிறக்கிறதாகவும், இந்த ஒய் குரோமோசோம் இந்த அணுவுக்குள்ளே போய் சேரும் பொழுது அது ஆண் குழந்தையாகவும் பிறக்கிறதா அறிவியல் பிரகாரமாக சொல்லப்படுது. அப்போ இந்த 2 குரோமோசோம் தான் ஆணுக்கு இருக்குது, ஆனால் பெண்ணுக்கு ஒரே ஒரு குரோமோசோம் இருக்குது. இப்போ நீண்ட பயண தூரத்துக்கு அப்புறம் நேராக அது அணுவை தேடி போகுது. அப்படி 2 எக்ஸும் ஒய்யும் அந்த அணுவுக்குள்ளே நுழைய முயற்சி செய்யுது.
அப்படி முயற்சி செய்யும் பொழுது திடீர்னு இந்த ஒய் குரோமோசோம்லேருந்து ஒரு பகுதி, நல்லா கவனிக்கணும், இந்த ஒய் குரோமோசோம்லேருந்து ஒரு பகுதி மட்டும் நேராக போய் இந்த அதே ஆணுடைய எக்ஸ் குரோமோசோமோட ஒன்றா சேரும். அது ஒன்றா சேர்ந்ததுக்கப்புறம் இந்த ஒய் குரோமோசோமில் ஒரு பகுதி மட்டும் போய் இந்த எக்ஸ் குரோமோசோமில் அந்த முன்பகுதியிலேயே போய் ஒன்றா சேருது. ஒன்றா சேர்ந்ததுக்கப்புறம் இந்த எக்ஸ் குரோமோசோம் நேராக இந்த பெண்ணினுடைய குரோமோசோமுக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னா அங்கே தான் திருநங்கைகள் உருவாகிறதா அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கு. சரி, இதுதான் ஒரு நிலைமை. அப்போது எக்ஸு அப்படிங்கிற ஆணுடைய குரோமோசோமில் இருந்து ஒய் அப்படிங்கிற ஆண் குரோமோசோம் ஒன்றா சேர்ந்து அதுக்கப்புறம் இது இந்த பெண்ணுடைய குரோமோசோமை போய் அடையும் பொழுது அதில் உண்டாகிற குழந்தை மன ரீதியாக பெண்ணாகவும் உடல் ரீதியாக ஆணாகவும் இருக்கும். அவங்களத்தான் நம்ம திருநங்கைகள் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட உண்மை. இப்போ நம்ம நேராக வேதாகமத்துக்கு போவோம். இப்போ இந்த திருநங்கைகளுடைய காரியங்கள் எல்லாம் ஒவ்வொன்றா நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வீடியோவை நீங்கள் கண்டிப்பாக பார்த்த உடனே உங்களுடைய குடும்பத்திலையோ இல்லை உங்களுடைய சமுதாயத்திலையோ உங்கள் ஊர்லேயோ உங்களுக்கு தெரிந்தவங்களோ இந்த திருநங்கைகள் இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்களும் வேதாகமத்தின் கடவுள் எப்படியெல்லாம் அவங்கள நேசிக்கிறாரு, எப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள்லாம் அவங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு, அவங்களுடைய எதிர்காலம் என்ன ஆகும், அவங்க பரலோக ராஜ்யத்தில் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க அப்படிங்கிறத அவங்களும் அறிந்து கொள்வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்போ நேராக நம்ம என்ன செய்வோம், வேதாகமத்துக்கு போவோம். இப்போ ஓல்ட் டெஸ்டமெண்ட் பழைய ஏற்பாட்டில் மொத்தம் கிட்டத்தட்ட 35 இடங்களில் இந்த திருநங்கை அப்படிங்கிற வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. முதலாக எங்கே உபயோகப்படுத்தப்பட்டிருக்குன்னா ஆதியாகமம் 37வது அதிகாரம் 36வது வசனத்திலிருந்து அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அங்கே போத்திபார் அப்படிங்கிற ஒரு திருநங்கையை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கு. இந்த போத்திபார் யார் அப்படின்னா எகிப்திய மன்னன் பார்வோனுடைய ஆஃபீஸர். அப்போ இது முதலாக நடந்த இடம் எகிப்து. இப்போ அந்த போத்திபார் அப்படிங்கிற திருநங்கையுடைய ரோல் என்னவா இருந்திருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்களுடைய ரோல் என்ன அப்படின்னா இந்த போத்திபார் அப்படிங்கிற யூனக் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அவருடைய ரோல் என்னவா இருந்திருக்குன்னா அவர் ஒரு கேப்டன். யார் கேப்டன்னா பார்வோன் மன்னனுடைய எல்லா காடுகளுக்கும் இவர் தான் கேப்டனாக இருந்திருக்கிறாரு இந்த போத்திபார். ஏன்னு கேட்டால் அந்த காலத்தில் ராஜாக்கள் எல்லாமே தங்களை சுற்றியும் தங்களுடைய குடும்பத்தை சுற்றியும் தங்களுடைய மனைவிகளுக்கு பாதுகாப்பாகவும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பாகவும் யாரை வச்சுக்கிடுவாங்க அப்படின்னா அந்த திருநங்கைகளை தான் வச்சுக்கிடுவாங்க. ஏன்னு கேட்டால் அவங்க குடும்பத்தை விட்டு ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு கல்யாணமும் கிடையாது, காட்சிகளும் கிடையாது. அதனால அவங்க எந்த ஒரு திருமண ஆசையும் அவங்க இல்லாமல் இருப்பாங்க நிறைய பேர். அவங்களில் அதிகபட்சமான பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா கேஸ்ட்ரேட் பண்ணிவிட்டு, அதாவது காய அடிச்சுட்டு அதுக்கடுத்து என்றைக்குமே கல்யாணம் ஆகாத ஒரு நிலைமையில தான் அவங்க இருப்பாங்க. அவங்களுக்குன்னு சந்ததிகள் இல்லாமல் இருக்கும். அதனால இந்த ராஜாக்கள் என்ன செய்வாங்கன்னா இவங்களை எடுத்து தன்னுடைய அரண்மனையில் தங்களுடைய பாதுகாவலராக தங்களை குடிக்கிறதுக்காக சாப்பிட்றதுக்கு எல்லா விதமான விஷயங்கள்லையும் இவங்களை தலைவர்களாக ஏற்படுத்தி வச்சுருவாங்க. இவங்க அதாவது வேலை செய்கிறவங்களா இல்லை, வேலை செய்கிறதுக்கு ஆண்கள் இருக்கிறாங்க. ஆனால் இந்த திருநங்கைகளை அவங்களுடைய லீடர்களாக ஏற்படுத்தி வைப்பாங்க அந்த காலத்தில் உள்ள ராஜாக்கள். அப்போ இந்த திருநங்கைகள் எங்கே இருப்பாங்கன்னா அரண்மனையில் ராஜாக்களை சுற்றி ராணிகளை சுற்றி அவங்களோட குடும்பத்துங்களை சுற்றி அங்கே தான் இருப்பாங்க. விசேஷமாக அவங்க அதிகமான நன்றி விசுவாசம் உள்ளவங்க அப்படிங்கிற ஒரு யதார்த்தமான நம்பிக்கை பழைய ஏற்பாட்டு காலத்தில் உண்டாயிருந்தது. அதே போல தான் ராஜாக்களுக்கும் ராணிகளுக்கும் நம்ப தகுந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக அவங்க வாழ்ந்துருக்கிறாங்க. அதில் ஒருத்தர் தான் இந்த போத்திபார். இவர் எல்லா கேப்டன்களுக்கும் தலைவன். இவர் என்ன அப்படின்னா பார்வோனின் பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதினா எல்லா லீடர்களுக்கும் எல்லா அதிபதிகளுக்கும் இவர் தான் அதிபதி. அப்படின்னா இந்த பார்வோனுக்கு அடுத்த இடத்துல இருக்கிறவர் தான் யார், இந்த போத்திபார் அப்படிங்கிற இந்த திருநங்கை. ஆனால் விசேஷமாக ரொம்ப ரேராக இந்த திருநங்கைகள் என்ன செய்வாங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கிடுவாங்க. இவர் ஒரு பார்வோன் மன்னனுடைய கார்டியன்களுக்கு எல்லாம் அதிபதியாக இருந்ததுனாலவோ என்னவோ இவர் வாழும் பொழுது கேஸ்ட்ரேட் பண்ணாமல் இவர் கல்யாணம் பண்ணி வாழ்ந்தார்.
அப்படி நிறைய பேர் இந்த திருநங்கையாக இருக்கிறவங்க பிறப்பிலிருந்து திருநங்கையாக பிறக்கிறவங்க கல்யாணம் பண்ணி வாழ்ந்த சரித்திரம்லாம் உண்டு. அதில் ஒருத்தர் தான் இந்த போத்திபார். இவருடைய மகா விசேஷித்த ஒரு குணம் என்ன அப்படின்னா, இவர் ராஜாவுக்கு நன்றி விசுவாசம் உள்ளவராக மட்டும் இல்லாமல் இவர் அந்த எகிப்து நாட்டில் மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரன், மிகப்பெரிய பணக்காரனாக இருந்திருக்கிறாரு. அப்போது இவர்கிட்ட மீதியானியர் அப்படிங்கிற ஒரு குரூப்பு யோசேப்பு அப்படிங்கிற ஒரு யூத பையனை, இஸ்ரேலிய பையனை கொண்டு வந்திருக்கிறாங்க. இவன் தன்னுடைய அண்ணன்களால் விற்கப்பட்டு வெறும் 30 காசுக்காக விற்கப்பட்டு எங்கள் எபிரேய தேசத்திலிருந்து இந்த எகிப்துக்கு கொண்டு வரப்பட்டிருக்கான். இந்த யோசேப்பு மிகவும் ரொம்ப அழகுள்ளவனாக இருந்ததுனால இவனை சாதாரண ஆட்களுக்கெல்லாம் விற்காம நேராக பார்வோனின் பிரதானி ஆகிய இந்த தலையாரிகளுக்கு அதிபதியாகிய இந்த போத்திபார்ட்ட கொண்டு வந்திருக்கிறாங்க. ஏன்னு கேட்டால் அவ்வளவு அழகாக இருந்திருக்கான். அரண்மனையிலையும் சரி, இந்த மாதிரியான தலைவர்களுடைய வீட்டிலையும் சரி, வேலைக்காரர்களாக இருக்கிறவங்க ரொம்ப கம்பீரமானவர்களாக, ரொம்ப அழகுள்ளவர்களாக இருப்பாங்க. சாதாரண ஆட்களையெல்லாம் அவங்க வீட்டில் வேலைக்கோ அடிமைகளாக கூட வச்சுக்கிற மாட்டாங்க. அப்போ கிட்டத்தட்ட ஒரு நாட்டினுடைய அதிபதியாக இருக்கிறவன்ட்ட கொண்டு வராங்க அப்படின்னா, அப்போ யோசேப்பு எவ்வளவு அழகாக இருந்திருப்பான்னு மட்டும் பாருங்க. அப்போ ஆனால் இந்த போத்திபார் என்ன செஞ்சிருக்காப்புல அப்படின்னா, தனக்கு குழந்தை இல்லாத இவர் திருநங்கையாக இருக்கிறதுனால இவருக்கு மனைவி இருந்திருக்கு. ஆனால் அந்த மனைவியின் மூலமாக இவருக்கு எந்த ஒரு குழந்தை பாக்கியமும் இல்லை. ஆனால் இவர் இந்த யோசேப்பை தன்னுடைய பிள்ளை போல பார்த்துருக்கிறாரு. ஏன்னு கேட்டால், யோசேப்பு வீட்டில் இருக்கும் பொழுது அவன் செய்கிற எல்லா வேலையையும் ரொம்ப ஞானமாக செஞ்சுருக்கிறான், ரொம்ப ஸ்டைலாக செஞ்சுருக்கிறான். அது இவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிருக்கு. கொஞ்ச காலத்திலேயே இவர் என்ன செஞ்சிட்டாப்புல, தன்னுடைய வீட்டுக்கு அதிபதியாக, தன்னுடைய வேலைக்காரர்களுக்கு அதிபதியாக, தன்னுடைய விவசாயத்தை பார்த்துக்கிற அந்த கம்பெனி வச்சுருந்தாலும் அது எல்லாருக்கும் மேலே ஒரு அதிபதியாக தான் யாரை வச்சுருந்துருக்கிறாரு, இந்த யோசேப்பை வச்சுருந்துருக்காரு. கிட்டத்தட்ட தன்னுடைய வளர்ப்பு மகனை போல வளர்த்துருக்கிறாரு. யாரு? இந்த போத்திபார். அடிமையாக விலைக்கு வாங்கினாலும் தன்னுடைய வீட்டுக்கு அதிபதியாக தான் வச்சிருக்கிறாரு இந்த மனுஷன். ஆனால் என்ன நடந்துச்சு அப்படின்னா, அவனுடைய மனைவி இந்த யோசேப்பு மேலே கண்ணு வச்சு ரொம்ப அழகாக இருக்கிறதுனால அவனை எப்படியாவது அனுபவிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு நிறைய தடவை முயற்சி பண்ணியிருக்கிறா. ஆனால் முடியாமல் போச்சு. திடீர்னு ஒரு நாள் அவன் தனியாக இருக்கும் பொழுது அவன் இடுப்பு கச்சையை பிடிச்சி இன்றைக்கி என்னோட படுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் தன்னுடைய கச்சையை விட்டுட்டு உருவிட்டு நிறுவனமாக ஓடி போயிடுவான். அப்போ இந்த நேரத்தில் பயங்கர கோபம் வந்து, இனிமேல் இவன் நம்ம கூட படுக்க வரமாட்டான்னு சொல்லி அவன் மேலே கோபப்பட்டு எல்லாரையும் கூப்பிட்டு, பார்த்தீங்களா நான் இப்படி இவன் அடிமையாக வந்தான் இப்ரேய தேசத்துலேருந்து, நம்ம இவனுக்கு எல்லா விதமான வசதியும் என் வீட்டுக்காரர் செய்து கொடுத்தாரு. ஆனால் பாருங்கள், இப்போ கடைசியில் என்னையவே கற்பழிக்க வந்திருக்கிறான், இந்த பாருங்கள் இடுப்பினுடைய கச்சை அப்படின்னு காமிக்க. அதே நேரத்தில் போத்திபார் வந்ததும், பார்த்தியா நீ அடிமையாக கொண்டு வந்தவன் என்ன இப்படி இன்றைக்கி கற்பழிக்க பார்த்தான் அப்படின்னு சொல்ல. அப்போ இந்த நேரத்தில் இவனுடைய நல்ல குணம் என்ன அப்படின்னா, இந்த போத்திபார் தன்னுடைய வளர்ப்பு மகனை போல வளர்த்ததுனாலையும் அவன் அடிமையாக இருக்கிறதுனா அடிமையாக விலைக்கு வாங்கினதுனால தனக்கு துரோகம் செஞ்சுட்டான் அப்படிங்கிற கோபத்திலையோ அவனை கொல்லாமல், அவனை கொண்டிருந்தா கூட யாரும் கேட்கறதுக்கு நாதி இல்லை. ஏன்னு கேட்டால் அவன் அதிபதி, அந்த அதிபதிக்கு எகிப்தின் மன்னனுக்கு கீழே இருக்கிறவன், அடுத்த இடத்துல இருக்கிறவன். அதனால அந்த யோசேப்பை கொள்றதுல யாருக்கும் எந்த ஒரு ஆட்சேபனையும் இருக்காது. அவன் அடிமையாக தானே விலைக்கு வாங்கினான், அதனால கொன்னாலும் கேட்கறதுக்கு எந்த நாதியும் இல்லை. ஆனால் இந்த போத்திபார் அவனை கொல்லாமல், தனக்கு துரோகம் செஞ்சுட்டான் அப்படிங்கிற ஒரு பேச்சு வந்தாலும் அவனை கொல்லாமல் தண்டனையாக ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருக்காப்புல. இதுதான் அந்த திருநங்கைகளுடைய மனசை பாருங்களேன். தாராளமாக வந்த கோபத்தில், ஏண்டா உன்னைய நீ அடிமையாக உன்னைய நான் புள்ள மாதிரி பார்த்தேன், என் பொண்டாட்டி மேலேயே கை வச்சிட்டியா அப்படின்னு சொல்லி அவனை வெட்டி கொண்டு இருக்கலாம், இல்லை சித்திரவதை பண்ணி கொண்டு இருக்கலாம், இல்லை கொடூரமாக ஏதாவது தண்டனை கொடுத்துருக்கலாம். ஆனால் அதுக்கு பதிலாக அவனை வீட்டை விட்டு விரட்டி அவனை ஜெயிலில் பிடிச்சி கொடுத்துட்டாங்க. அவ்வளோதான். அதுதான் இந்த திருநங்கையாகிய போத்திபார் செய்த காரியம். இவன் ஒரு நல்ல மனுஷனாக இருக்கிறது கொண்டு தான் இந்த வேலையை செஞ்சுருக்கான். மற்றவனாக இருந்தால் கொண்டிருப்பாங்க. அதே நேரத்தில் அந்த எகிப்தாகட்டும் பாபிலோன் ஆகட்டும், அங்கே எல்லாமே இந்த திருநங்கைகளை தான் தங்களுக்கு பாதுகாப்பாக வச்சுக்கிடுவாங்க. அதனால அந்த நாடுகளில் ஏதாவது திருநங்கை பிறந்துச்சு அப்படின்னா அந்த குடும்பத்தில் உள்ளவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஏன்னு கேட்டால், இனிமேல் இவன் அரண்மனைக்கு போயிடுவான், ராஜானுடைய வீட்டுக்கு போவான், இவனால் என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த ராஜா
நிறைய அன்பளிப்பு கொடுப்பாரு, உதவி செய்வார், பண உதவி செய்வார். ஏன்னு கேட்டால் இனிமே அவன் அந்த திருநங்கை ராஜாவோட தானே அவங்க வீட்டில் இருக்க போகுது. அதனால இயற்கையாக திருநங்கையாக பிறக்கிறவங்க விசேஷமாக அவங்க அவங்க ராஜா அரண்மனைக்கு போவாங்க. அதனால அந்த குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாமே ரொம்ப வசதியாக இருப்பாங்க. அந்த ராஜாவினுடைய தயவோட வாழ்வாங்க. அதனால அந்த காலத்தில் குழந்தை வளரும் பொழுது திருநங்கையா இருக்கான் அப்படின்னு அவங்க அறிஞ்சாங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதே போல் ரெண்டாவதா 2 ராஜாக்கள் 9வது அதிகாரத்தில் 32வது வசனத்தில் இந்த திருநங்கைகளை குறித்து எழுதப்பட்டிருக்கு. இதில் திருநங்கைகள் எப்படி கடவுளுக்கு பயப்படுகிறவங்க, எப்படி பக்தியாக வாழுகிறவங்க, அவங்களுடைய நன்றி விசுவாசம் எப்பேற்பட்டது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அப்போது ஜெசபேல் அப்படிங்கிற ஸ்திரீ, இந்த அம்மா எங்கே இருக்குது அப்படின்னா இந்த இஸ்ரேலிய ராஜாவுக்கு மனைவியாக இருக்குது. இது ஒரு தீர்வு தேசத்திலேருந்து வந்தவ. இது ரொம்ப அழகாக இருப்பா, ஆனால் சூனியக்காரி மாதிரி எல்லா காரியங்களையும் செய்வா. இந்த தீரு நாட்டிலேருந்து இஸ்ரேலுக்கு வரும் பொழுது, இந்த ராஜாவை கல்யாணம் பண்ணிக்க வரும் பொழுது தன்னுடைய நாட்டில் இருந்த பால் அப்படிங்கிற எல்லா விக்கிரகங்களையும் கொண்டு வந்து கல்யாணம் ஆன பிறகு இஸ்ரேல் தேசத்தில் இருக்கிற எல்லா கிராமங்கள்லையும் கொண்டு போய் அங்கே போய் இந்த விக்கிரகங்களை வச்சு ஜனங்களை பூஜைகளை அதுக்கு பூஜாரிகளை ஏற்படுத்தி வச்சு அங்கே வந்து இஸ்ரேலர்கள் வந்து அதை தொழுகொள்ளும்படி அதை வணங்கும்படி செஞ்சா. இதோட இவளுடைய கொடூரமான என்ன இது அப்படின்னா, அந்த நாட்டில் யாராவது அழகாக சூப்பராக விவசாயம் ஏதாவது பண்ணியிருந்தாங்கன்னா, நிலம் எதுவும் வச்சுருந்தாங்க அப்படின்னா என்ன செய்வா அப்படின்னா, அவங்கள கொண்டுவிட்டு அந்த நிலத்தை ராஜாவுக்கு சொந்தமாக்கிடுவா. அதான் இவ செய்கிற வேலை. அதோட கூட நிறைய கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை கொண்டு இருக்கிறா. ஏன்னு கேட்டால் தீர்க்கதரிசிகள் வந்து இந்த விக்கிரக ஆராதனை செய்யக்கூடாது, வேசித்தனத்துக்கு விரோதமாக அவங்க தீர்க்க தரிசனம் சொல்லும் பொழுது இந்த ஆகாப் ராஜாவுக்கு தெரியாமல கூட இந்த ஜெசபேல் அப்படிங்கிற இந்த ராணி என்ன செஞ்சிருக்கா அப்படின்னா, ஆளுகளை வச்சு விசேஷமாக தீர்க்கதரிசிகளே கொண்டிருக்கா. இந்த எலியா அப்படிங்கிற தீர்க்கதரிசியை விரட்டி கொள்றதுக்கு போராடினவ தான் இவ செய்கிறதையெல்லாம் பார்த்த இந்த யூனக் அப்படிங்கிற இந்த திருநங்கைகள் முதல்ல ரொம்ப நன்றி விசுவாசமாக இருந்திருக்கிறாங்க. ஆனால் இவளுடைய செய்கிற காரியங்களையெல்லாம் பார்த்துட்டு அதனுடைய கேவலங்கள், இப்படி கொடூரமாக இருக்கே, இப்படி கேவலமான காரியத்தை செய்கிறாளே, எங்கே பார்த்தாலும் விக்கிரகங்களை கோயில்களை உண்டாக்குறாளே அப்படின்னு சொல்லிட்டு இந்த யூனக்குகள் மனசுக்குள்ளே வேதனையோடு இருந்திருக்கிறாங்க. அந்த நேரத்தில் இந்த ஜெசபேலுக்கு விரோதமாக கர்த்தருடைய தீர்க்க தரிசன வார்த்தை வந்திருக்கு. வந்ததுமே இவங்களுக்கு ரொம்ப தைரியமாக போச்சு. அந்த நேரத்தில் தான் ஜெகு அப்படிங்கிறவனை இஸ்ரவேலின் ராஜாவா ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா அபிஷேகம் பண்ணுறாரு. இந்த ஜெகு அப்படிங்கிறவன் இந்த ஜெசபேலை கொன்னுடுறான். இதுக்கு துணையாக இருந்தவங்க யாரு அப்படின்னா இந்த யூனக் அப்படின்னு சொல்லப்படுகிற திருநங்கைகள். என்னதான் அவங்க நன்றி விசுவாசம் பாராட்டினாலும் கடைசியில் அது எது சரியோ எது நியாயமோ அதன் பக்கமாக தான் கடைசி வரைக்கும் இவங்க நின்றுருக்கிறாங்க. இவ செய்த காரியத்தை எல்லாம் பார்த்துட்டு மனசுக்குள்ளே வேதனைப்பட்டு வெளியில் சொன்னால் கொன்னுருவாளோ அப்படின்னு பயந்துகிட்டு இருந்தவங்க ஒரு நேரத்தில் கடவுள் இஸ்ரேலுக்கு ராஜாவா ஜெகு அப்படிங்கிறவனை அனாயிண்ட் செய்தவரும் அபிஷேகம் பண்ண பிறகு அவன் மூலமாக இந்த ஜெசபேலை கொள்றதுக்கு இந்த யூனக் அப்படிங்கிற திருநங்கைகள் உதவி இருக்கிறாங்க. இந்த திருநங்கைகள் அந்த நாட்டு பேலஸ்ல ஆபீசியல் தலைவர்களா, லீடர்களா, அதிகாரிகளா இருந்திருக்கிறாங்க. அதாவது யதார்த்தமா இந்த யூனக் அப்படிங்கிறவங்க சரியானது எதுவோ நியாயமானது, என்னதான் தனக்கு சோறு கொடுத்தாலும் என்னதான் பேலஸில் வேலை கொடுத்தாலும் அவங்க நியாயம் எது அநியாயம் எது அப்படின்னு பார்த்து நியாயத்தின் பக்கம் நின்றுக்கிறதுக்கு ஒரு ப்ரூஃபான ஒரு விஷயந்தான் இந்த விஷயம். தன்னுடைய நாட்டு ராணியாக இருந்தாலும் அவள் செய்கிற அசிங்கங்கள், கேவலங்கள், கொடூரங்களை எல்லாம் பார்த்துட்டு மற்ற புது ராஜாவுக்கு அவளை காட்டி கொடுத்து அவள் கொல்லுவதற்கு விசேஷமாக நியாய தீர்ப்பு கடவுளால் சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்கு இந்த யூனக் இந்த திருநங்கைகள் உதவி இருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு கடவுள் பக்தி உண்டாயிருக்கு. ஏன்னு கேட்டா இவளை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன போதே அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு கடவுள் இவளுக்கு செய்ய போகிற காரியம் என்ன அப்படின்னு. அதனால இவங்க அந்த நன்றி விசுவாசத்தை எல்லாம் அவளுக்கு காணிக்காம கடவுளுக்கு காண்பிச்சிருக்கிறாங்க. அப்போ உண்மையை சொல்ல போனால் இவங்க மனுஷரை விட கடவுளுக்கு பயப்படுகிற நல்ல பக்திமான்கள். 3வது இந்த பாபிலோனியன் கேப்டிவிட்டியில் நடந்த ஒரு சம்பவம். அது 2 ராஜாக்கள் 20வது அதிகாரத்தில், அதே போல் 39வது அதிகாரம் ஐசாயா புஸ்தகம் 39வது அதிகாரத்துலையும் இவங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கு. அப்போ பாபிலோனியர்கள் வந்து என்ன செஞ்சிட்டாங்க, ஜெருசலேமை பிடிக்க போகிறாங்க. ஜெருசலேமை பிடிக்க போகும் பொழுது அந்த நாட்டு ராஜாவினுடைய சந்ததிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. அந்த நாட்டு ராஜா ஏசாயா தீர்க்க தரிசனம் சொல்லும் பொழுது அவர் சொல்கிறாரு, இப்படி எசேக்கியாவே பாபிலோன் வந்து எருசலேமை பிடிக்கும். எருசலேமை பிடித்த பிறகு அவங்க உன்னுடைய சந்ததிகளை கொண்டு போய் அந்த
பாபிலோன் ராஜாக்களுடைய தன்னுடைய குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு அதிகாரிகளா, அதாவது பாதுகாவலர்களா, வேலைக்காரங்களா நியமிப்பாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்கள எப்படி நியமிப்பாங்க அப்படின்னா, கேஸ்ட்ரேட், அதாவது காயடிச்சு அவங்கள திருநங்கையா மாற்றி தான் கொண்டு போய் தங்களுடைய ராஜ அரண்மனையில் அவங்கள தன்னுடைய மனைவிகளுக்காகவும் தங்களுடைய பிள்ளைகளையும் தங்களுடைய ஆஃபீஸியல் வேலைகளுக்கு தலைவர்களாகவும் நிறுத்துவாங்க அப்படின்னு இந்த எசேக்கியா ராஜாவுக்கு தன்னுடைய சந்ததியை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பழைய ஏற்பாட்டு காலத்தில் ராஜாக்களுடைய சந்ததிகள் கூட திருநங்கையாக வாழ்ந்திருக்கிறாங்க. நாலாவதா, இது ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம். இது என்ன அப்படின்னா, இந்த திருநங்கைகளுக்கு பிதாவாகிய தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம். திருநங்கைகள் அப்படிங்கிறது 3 வகையாக சொல்கிறாங்க. ஒன்று, பிறப்புலேருந்தே திருநங்கையாக ஆனவங்க. 2வது, மனுஷர்களால் திருநங்கையாக ஆக்கப்பட்டவங்க. 3வது, பரலோக ராஜ்யத்துக்காக, சொர்க்க ராஜ்யத்துக்காக இந்த உலகத்தில் பரலோக ராஜ்யம் வரும், அந்த ராஜ்யத்தில் நான் ஒரு பங்காளியாக இருக்கணும், நான் ஒரு மேன்மையானவனாக இருக்கணும், நான் உயர்ந்தவனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தங்களை தாங்களே என்ன செய்திருக்கிறாங்க, கேஸ்ட்ரேட் பண்ணி தங்களை திருநங்கையாக மாற்றிருக்கிறாங்க. அப்போ 3 வகையான திருநங்கைகள் பழைய ஏற்பாட்டு காலத்திலையும் புதிய ஏற்பாட்டு காலத்திலையும் இருந்திருக்கிறாங்க. அதில் இந்த 3 விதமான திருநங்கைகளுக்கும் கடவுள் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்குறாரு. அது என்ன வாக்குத்தத்தம் அப்படின்னா, இது ஏசாயாவின் புஸ்தகம் 56வது அதிகாரம் 3லேருந்து 5வது வசனம் வரைக்கும் எழுதப்பட்டிருக்கு. அதில் எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தரை சேர்ந்த அந்நிய புத்திரன் கர்த்தர் என்னை தம்முடைய ஜனத்தை விட்டு முற்றிலுமாக பிரித்து விடுவார் என்று சொல்லானாக. அதாவது இஸ்ரவேல் ஜனத்தோட புறஜாதிகள்லாம் தங்கியிருந்தாங்க. அப்படி ஆண்டவரை பின்பற்றி அந்த கர்த்தருடைய வசனங்களுக்கு, வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிஞ்சு, உடன்படிக்கைகளுக்கு கீழ்ப்படிஞ்சு, கொடுக்கப்பட்ட சட்டத்திட்டங்கள் எல்லாத்துக்கும் கீழ்ப்படிஞ்சு அவங்க வாழ்ந்திருக்கிறாங்க. அப்படி வாழ்ந்தாலும் அவங்கள புறஜாதிகள் அப்படிங்கிற ரூபத்தில் பார்த்ததுனால ஆசரிப்பு கூடாரத்தை செய்த பிறகு அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் எல்லா விதமான ஊழியங்கள் செய்கிறதுக்கும், சர்ச்சில் எல்லா விதமான ஆக்டிவிட்டீஸ்லையும் அந்த யூதர்களை மட்டும், விசேஷமாக லேவியர்களை மட்டும் கடவுள் தெரிந்து கொண்டதுனால இந்த ஆண்டவரை பின்பற்றுகிற அந்த புறஜாதிகள் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இனிமே ஆண்டவர் நம்மளை இந்த ஜனத்திலேருந்து, நம்மளை இந்த தேசத்துலேருந்து நம்மளை முற்றிலுமாக பிரிச்சிருவார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே போல் இந்த அன்னகன் அப்படின்னா இந்த திருநங்கை அப்படின்னு, இந்த அன்னகர்களும் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, எங்களுக்கு ராஜ அரண்மனைகளில் தான் எங்களுக்கு வேலை கிடைக்குது, ஆஃபீஸில் ஏதாவது வேலை கிடைக்குது, ஆனால் இனிமே ஆசரிப்பு கூடாரத்திலையோ ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டீஸ்லையோ எந்த ஒரு ஊழியம் செய்கிறதுக்கோ எந்த ஒரு வேலை செய்கிறதுக்கோ எங்களுக்கு அனுமதி கிடையாது. ஏன்னு கேட்டால், காயடிக்கப்பட்டவர்கள் அந்த நேரத்தில் தீட்டுப்பட்டவர்களாக அந்த இஸ்ரேலிய ஜனங்கள் கண்டாங்க. அதனால இனிமே நாங்கள் எங்களுக்கு என்ன வாழ்க்கை இருக்குது, எங்களுக்கு எந்த ஒரு ஊழியமும் இல்லை, எங்களுக்கு எந்த ஒரு வேலையும் இல்லை, சர்ச்சுக்குள்ளே வந்தால் கூட நாங்கள் தீட்டு அப்படின்னு சொல்கிறாங்க, அதனால நாங்கள் பட்டமரம் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. அதனால தான் ஆண்டவர் என்ன சொன்னார்னா, அந்த அந்நிய புத்திரர்களை பார்த்து, நீங்கள் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, கர்த்தர் என்னை தம்முடைய ஜனத்தை விட்டு முற்றிலுமாக பிரித்து போடுவார் என்று சொல்லக்கூடாது. அதே போல் திருநங்கைகளை பார்த்து என்ன சொன்னார் அப்படின்னா, இதோ நான் பட்டமரம் என்று சொல்லக்கூடாது அப்படின்னு அவர் சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்குறாரு. என்ன வாக்குத்தத்தம் அப்படின்னா, என் ஓய்வு நாட்களை ஆசரித்து எனக்கு இஷ்டமானவைகளை தெரிந்து கொண்டு என் உடன்படிக்கையை பற்றி கொள்ளுகிற அந்த அன்னகர்களை குறித்து கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இப்பதான் வாக்குத்தத்தத்தை பாருங்க, நான் அவர்களுக்கு என் ஆலயத்திலும் என் மதில்களுக்குள்ளும் குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் உரிய, விசேஷமா அதுதான், இடத்தையும் கீர்த்தியை பார்க்கிலும் உத்தம இடத்தையும் கீர்த்தியையும் கொடுப்பேன். விசேஷமா என்றும் அழியாத நித்திய நாமத்தை நான் அவர்களுக்கு அருளுவேன் அப்படின்னு விசேஷமான ஒரு வார்த்தையை கொடுக்குறாரு, ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்குறாரு. ஏன்னு கேட்டால், அவங்க சொல்லியிருந்தாங்க, நாங்கள் தான் தீட்டாச்சே, நாங்கள் தான் நாங்களா வேணும்னு காயடிச்சோம், எங்களை தானே அடிமையாக கொண்டு வந்து எங்களை கேஸ்ட்ரேட் பண்ணி எங்களை திருநங்கையாக மாற்றினாங்க, இப்போ எங்களால் சர்ச்சுக்கு வர முடியலையே, ஆண்டவரை தொழுது கொள்ள முடியலையே, உள்ளே வந்தால் தீட்டுன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு இவங்க என்ன செஞ்சாங்க, வேதனைப்பட்டு நாங்கள் இனி பட்டமரம் அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பித்தாங்க. அதை பார்த்துட்டு தான் ஆண்டவர் எச்சரிப்பாக கோபத்தோடு சொன்னார், நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னு கேட்டால், நான் உங்களை குறித்து வைத்திருக்கிற நினைவுகள் என்ன அப்படின்னா, நான் உங்களை என்னுடைய ஆலயத்திலும் என் மதில்களுக்குள்ளும் குமாரரும் குமாரத்திகளுக்கும் உரிய, அதாவது ஆணுக்கும் பெண்ணுக்கும் உரிய இடத்தை பார்க்கிலும், அவங்களுக்குரிய கணத்தை பார்க்கிலும், அவங்களுக்குரிய கீர்த்தியை பார்க்கிலும் உத்தம இடத்தையும் கீர்த்தியையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு. இது
கண்டிப்பா இது எப்ப நிறைவேறும் அப்படின்னா, ஆண்டவர் வந்த பிறகு இந்த உலகத்துல 1000 வருட அரசாட்சியில தான் இது நிறைவேறும். ஏன்னு கேட்டா, அப்ப இந்த உலகம் முழுவதும் எல்லா இடங்கள்லயும் கர்த்தருடைய ஆலயங்கள் இருக்கும். அந்த ஆலயத்துல மிக பிரதானமான பொறுப்புல இருக்க போறவங்க யாரு அப்படின்னா, இந்த திருநங்கைகள். இதுலயும் விசேஷமா என்ன பாருங்களேன், இந்த உலகத்துல பில்லி கிரகம் ஆகட்டும், பென்னிகன் ஆகட்டும், ஏன் தமிழ்நாட்டுல ஊழியம் செய்கிற இந்த டிஜி தினகரன் ஐயா, பால் தினகரன் ஐயா ஆகட்டும், இல்ல மோகன்சி ஐயா ஆகட்டும், வேற எந்த தெய்வ மனுஷர்களாகட்டும், இவங்களை காட்டிலும் ஒரு மேன்மையான அதான் அவர்களுடைய குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் உரிய இடத்தை காணும். கர்த்தருடைய குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் உரிய இடத்தை பார்க்கிலும் 1000 வருட அரசாட்சியில கர்த்தருடைய ராஜ்யத்துல இவங்களுக்கு மேன்மையான கீர்த்தியும் அவர்களுக்கு என்றும் அழியாத நித்திய நாமத்தையும் கர்த்தர் அருளுவார் அப்படின்னு தீர்க்கதரிசியின் மூலமா அவங்களுக்கு என்ன சொல்லப்படுதுன்னா ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்படுது. இதுதான் மிகப்பெரிய விசேஷமான ஒரு விஷயமே. அதனாலதான் நிறைய பேர் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, நாங்களும் அப்படிப்பட்ட மேன்மையான இடத்துல இருக்கணும்னு சொல்லி பரலோக ராஜ்யத்துக்காக பரலோக ராஜ்யத்துல பெரியவங்களா இருக்கணும்னு சொல்லி நிறைய பேர் பரிசுத்தமா அந்த உலகத்துல வாழணும், எதுக்கு தேவையில்லாம கல்யாணம் பண்ணி வாழ்ற வரைக்கும் ஆண்டவருக்காக வாழ்ந்துட்டு பரலோக ராஜ்யத்துல மேன்மையானவர்களா இருக்கணும்னு சொல்லி தங்களை தாங்களே அன்னகர்களாக்கி திருநங்கைகளாக மாற்றிக்கொண்டார் நிறைய பேர். எப்ப இந்த வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டதோ அப்பவே இந்த வாக்குத்தத்தத்தின்படி நிறைய பேர் தாங்களும் இந்த உலகத்துல திருநங்கையா வாழணும், ஏன்னா பரலோக ராஜ்யத்துல தனக்கு மேன்மை இந்த வாக்குத்தத்தம் எங்களுக்கு கொடுக்கணும், எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய ஆண்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்களாம், தாங்களை திருநங்கையா மாத்திருக்கிறாங்களாம். அப்போ நம்முடைய பிதாவாகிய தேவன் எப்பேற்பட்ட மனசு உள்ளவர்னு பாருங்களேன். நான் பட்ட மரம், இனிமே எனக்கு வாழ்க்கை இல்லை, எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்ன அவங்களுக்கு எப்பேற்பட்ட வாக்குத்தத்தத்தை கொடுத்து அவங்கள ஆசீர்வதிச்சிருக்காரு பாருங்களேன், எப்படி மதிச்சிருக்காருன்னு மட்டும் பாருங்களேன். ஏண்டா நீ ஒரு ஆம்பளையா தானே பிறந்த, நீ காய அடிச்சுட்ட, நீ கேஸ்ட்ரேட் பண்ணிட்ட, இனிமே உனக்கு நீ திருநங்க அப்படின்னு அவங்கள இந்த உலகம் எப்படி கேவலப்படுத்துதோ அவமானப்படுத்துதோ இல்லை அவங்கள எப்படி துச்சமா அற்பமா பார்க்குதோ அந்த மாதிரி பார்க்காம ஆணை பார்க்கலும் பெண்ணை பார்க்கலும் மேன்மை உள்ளவர்களா அவங்கள பார்த்து விசேஷமான ஒரு வாக்குத்தத்தத்தை பொதுவா எல்லா அன்னகர்களுக்கும் எல்லா திருநங்கைகளுக்கும் கொடுக்கிறாரு. எல்லா திருநங்கைகள்னா யாரெல்லாம் கர்த்தருடைய வாக்கின்படி தனக்கு இஷ்டமானவைகளை தெரிந்து கொண்டு கர்த்தருடைய உடன்படிக்கையை கர்த்தருடைய கட்டளைகளை கற்பனைகளை பற்றி கொள்ளுகிற அந்த திருநங்கைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற மேன்மையான வாக்குத்தத்தம் தான் இது. அதே போல ஒரு விசேஷமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா, எடுத்து தனிப்பட்ட விதத்துல ஒரு திருநங்கைக்கு ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாரு. அது எரேமியா புஸ்தகம் 38வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரைக்கும் அது எழுதப்பட்டிருக்கு. அங்க ஒரு திருநங்கை இருக்கிறாரு. அவருக்கு பேர் என்ன அப்படின்னா ஏபேத் மேலேக் அப்படின்னு அர்த்தம். இவர் ஒரு எத்தியோப்பியா நாட்டில் இருந்த ஒரு யூனக். இவர் எத்தியோப்பியா நாட்டில் தான் நிறைய திருநங்கைகள் இருக்கிறதா அவங்கள தான் எல்லா நாடுகள்லையும் கொண்டு போவாங்களாம். ஏன்னு கேட்டால் அவங்க எத்தியோப்பியாவில் இருக்கிற திருநங்கைகள் ரொம்ப உத்தமமானவங்க, ரொம்ப நன்றி விசுவாசம் உடையவங்க, உயிரே போனாலும் கடைசி வரைக்கும் எஜமானுக்கு விசுவாசமாக வாழ்கிறவங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்தது. அதனால எத்தியோப்பியாவிலிருந்து எல்லா தேசங்களுக்கும் இந்த திருநங்கைகள் விசேஷமாக தன்னுடைய குடும்பத்திலிருந்து விலை கொடுத்து கூட வாங்கி கொண்டு போனாங்க. அதனால தான் எத்தியோப்பியாவில் பிறக்கிற திருநங்கைகள் எல்லாம் அந்த குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, தன்னுடைய குடும்பத்தில் ஒரு திருநங்கை பிறந்துட்டான் அப்படின்னு. ஏன்னு கேட்டால் அதன் மூலமாக அவங்களுக்கு மிகப்பெரிய பண உதவி, பொருள் உதவி, ஆசீர்வாதங்கள்லாம் கிடைக்கும். அப்படி எத்தியோப்பியாவை சேர்ந்தவர் தான் இந்த திருநங்கை. இவர் பேரு ஏபேத் மேலேக் அப்படின்னு பேரு. இவர் எங்க இருந்தாருன்னா ஜெருசலேம்ல இருக்கிறாரு. எத்தியோப்பியால இருந்து எருசலேம்ல ராஜா வச்சிருக்காப்புல. அப்போ அவருடைய வேலை என்னன்னா, அங்கே கிங்ஸ் பேலஸில் ராஜாவுக்கு வேலைக்காரனா இருக்கிறாரு. வேலைக்காரனே அப்படின்னா அங்கே அலுவலில் ஒரு அதிகாரிகள் தான் அர்த்தம். இப்போ இவர் ஒரு விஷயத்தை கேள்விப்படுறாரு. அந்த விஷயம் என்ன அப்படின்னா, இந்த செதேக்கியா அப்படிங்கிற ராஜா என்ன செஞ்சுட்டான் அப்படின்னா, எரேமியா அப்படிங்கிற தீர்க்கதரிசி தன்னை குறித்து இல்லாதது பொல்லாததெல்லாம் சொல்கிறான், தனக்கு பிடிக்காததெல்லாம் தீர்க்க தரிசனம் சொல்கிறான் அப்படின்னு சொல்லி அவனுக்கு தண்டனை கொடுக்கணும்னு சொல்லி ஒரு தண்ணி இல்லாத கிணத்துல கொண்டு போய் கயிறை கட்டி அவனை கீழே இறக்கி விட்டுருக்காங்க. ஏன்னு கேட்டால் இங்கேயே கிடந்து சாகுடா அப்படின்னு, என்ன குறிச்சா தேவையில்லாத காரியத்தை சொல்கிறேன், எனக்கு பிடிக்காத தீர்க்க தரிசனத்தை ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் செஞ்சுருக்கிறான். இதை பார்த்ததுமே இந்த எத்தியோப்பியன் ஆகிய ஏபேத் மேலேக் அப்படிங்கிற இந்த திருநங்கை என்ன செஞ்சிருக்கிறாரு அப்படின்னா, நேராக போய் அந்த ராஜா கிட்ட சொல்லியிருக்காரு, நீ ஒரு துறவுக்குள்ள தண்ணி இல்லாத துறவுக்குள்ள கொண்டு போய் ஒரு தீர்க்கதரிசியை போட்டுட்ட, இனிமே கர்த்தருடைய கோபம் ஏன் உன் மேலேயும் வரும், இந்த தேசத்தின் மேலேயும் வரும். அதனால
உனக்கு நம்மெல்லாம் பொழைக்கணும் அப்படின்னா அவரை மரியாதைக்கு ரிலீஸ் பண்ணிவிடு, அந்த கிணத்துலேருந்து தூக்கி விடு அப்படின்னு சொல்லி எரேமியாவை இவர் என்ன செய்கிறாருன்னா காப்பாற்றுறாரு. யார்? இந்த ஏபேத் மேலேக் அப்படிங்கிற இந்த திருநங்கை. இவர் ராஜாவுக்கு நன்றி விசுவாசமாக இருந்துட்டு தனக்கு கிடைச்சதை சாப்பிட்டுக்கிட்டு சந்தோஷமாக இருந்துட்டு போகாமல், இவர் ஒரு தீர்க்கதரிசிக்கு ஒரு தவறான ஒரு சம்பவத்தை தன்னுடைய நாட்டு ராஜாவே செய்கிறதா இருந்தாலும் நேரடியாக போய் இப்படி சொல்லியிருக்காரு, நீ செய்தது தவறு, இது செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் அந்த ராஜா என்ன செஞ்சிட்டான், பயந்துட்டு அந்த எரேமியாவை கொண்டு போய் காவலில் ஜெயிலில் கொண்டு போய் போட்டான், அந்த துறவுலேருந்து தூக்கி. ஆனாலும் அந்த நேரத்தில் அந்த எரேமியன் மூலமாக ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை அந்த ஏபேத் மேலேக் அப்படிங்கிற திருநங்கைக்கு கொடுக்குறாரு. அதுதான் இதில் எழுதப்பட்டிருக்கு. அது இதுவும் அல்லாமல் எரேமியா இன்னும் காவற்சாலையின் முற்றத்திலே அடைக்கப்பட்டிருக்கையில் அவனுக்கு கர்த்தரால் ஒரு வசனம் வருது. அது என்ன அப்படின்னா, எரேமியா கிட்ட சொல்கிறாரு, எரேமியாவே நீ போய் எத்தியோப்பியனாகிய ஏபேத் மேலேக்குக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், இதோ என்னுடைய வார்த்தைகளை இந்த நகரத்தின் மேல் நன்மையாக அல்ல தீமையாகவே நான் வர பண்ணுவேன். நான் சொன்னதின்படி இந்த நகரத்துக்கு ஒரு தீமையத்தான் நான் வர பண்ணுவேன். அவைகள் அந்நாளிலே உன் கண்களுக்கு முன்பாக நிறைவேறும். நீ இந்த நகரத்துக்கு நடக்கிற தீமைகளை நீ பார்ப்ப. ஆனா அந்நாளிலே உன்னை தப்புவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நகரத்துக்கு, இந்த நகரத்தினுடைய மக்களுக்கு, இந்த ராஜாவுக்கு, இவங்களுக்கு எல்லாத்துக்கும் எப்பேற்பட்ட தீமை வரப்போகுது அப்படிங்கிறத நீ உங்க அண்ணால பார்ப்ப. ஆனால் நான் உன்னை தப்புவிப்பேன். ஏன்னு கேட்டால், நீ பயப்படுகிற மனுஷரின் கையிலே ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை. நீ கடத்திட்டு போகப்படுவதில்லை. உன்னை யாரும் தூக்கிட்டு போக மாட்டாங்க, இல்லை உன்னை யாரும் கொல்ல மாட்டாங்க, இல்லை உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமே வாய்க்காதே போகும். அதனால உன்னை நிச்சயமாக நான் விடுவிப்பேன். நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு, நீ என்னை நம்பினபடினால் உன் பிராணன் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளை போல இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னு விசேஷமான ஒரு மகிமையான ஒரு வாக்குத்தத்தத்தை பிதாவாகிய தேவன் யாருக்கு கொடுக்குறாருன்னா, இந்த ஏபேத் மேலேக் அப்படிங்கிற எத்தியோப்பியன் ஆகிய திருநங்கைக்கு கொடுக்குறாரு. நாங்களாம் ரொம்ப நாளாக அந்த பைபிளில் இந்த வசனங்களை எல்லாம் படிச்சுவிட்டு நான் என்ன நினச்சோம் அப்படின்னா, யாரோ ஒருத்தர் கொடுக்க, இதெல்லாம் நமக்கு தனியாக சொந்தம், அதனால பார்த்தீங்களா ஆண்டவர் என்ன நிச்சயமாக விடுவிப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு, ஆண்டவர் எனக்கு நான் பட்டயத்துக்கு இரையாவதில்லைன்னு சத்துரு ஒன்றும் செய்ய முடியாது, அவன் என்ன செஞ்சாலும் வாய்க்காதே போகும் அப்படின்லாம் விசுவாச அறிக்கையெல்லாம் நாங்கள் செஞ்சுருக்கிறோம். ஆனால் இந்த வசனம் விசேஷமாக யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, ஒரு திருநங்கைக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. திருநங்கைகளுக்கு பொதுவாக கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் அது முதல்ல சொல்லப்பட்டது. இது விசேஷமாக இந்த ஏபேத் மேலேக் அப்படிங்கிற திருநங்கைக்கு கொடுக்கப்பட்டது. ஆனாலும் இன்றைக்கும் இந்த திருநங்கையினுடைய கொடுக்கப்பட்ட இந்த வாக்குத்தத்தத்தை நிறைய கிறிஸ்தவர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்டதா சந்தோஷப்பட்டு இவங்க இதை அறிக்கை செய்து ஜெபம் பண்ணுவாங்க. இந்த வசனத்திலுமே இதுல இருந்து சொல்லப்பட்டிருக்கு பாருங்களேன். இந்த ஸ்டோரி என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த விஷயம் என்ன சொல்லுது அப்படின்னா, கடவுள் எதை வேல்யூ பண்றாரு அப்படின்னா, நீதியை தான். ஒரு மனுஷனுடைய நீதியை தான், ஒரு மனுஷனுடைய கேரக்டர் தான், ஒரு மனுஷன் செய்கிற நற்கிரியை தான் அவர் வேல்யூ பண்ணுறாரே தவிர எந்த சோசியல் ஸ்டேட்டஸோ பெரிய பதவியோ விஐபி அப்புறம் அவங்களுடைய நான் எந்த கோத்திரம் தெரியுமா, நான் பிறக்கும் போதே புண்ணியமாக பிறந்திருக்கேன் தெரியுமா, நான் எந்த குலத்தில் பிறந்திருக்கேன் தெரியுமா, என் ஜாதி என்ன தெரியுமா, நான் யார் தெரியுமா, அந்த மாதிரியான கீழ்த்தரமான காரிய பெருமை அகந்த பிடிச்சவங்களுக்கெல்லாம் எந்த ஒரு மரியாதையும் கொடுக்காம நற்கிரியைக்கு குணாதிசயங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா மதிப்பு கொடுக்கிறார் அப்படின்னு இதுல இருந்து நம்ம தெரிஞ்சிருக்கோம். நம்ம நினைக்கிறோம், ஏண்டா நீ இவன் ஒரு காயடிக்கப்பட்ட ஒரு திருநங்கை தானே, இவனுக்கு என்ன வாழ்க்கை அப்படின்னு நிறைய பேர், நீ எல்லாம் ஒரு பட்ட மரம்டா, எங்களுக்கே வாழ்க்கை இல்லை, நாங்களே இப்படி வாழ்க்கையில் ரொம்ப நெந்து குடும்பத்தில் வேதனைப்பட்டு இப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், நீ எல்லாம் யாரு அப்படின்னு ஏளனமா எகத்தாளமா பேசினாங்க. ஆனால் ஆண்டவர் பொதுவாகவே அந்த திருநங்கைகளுக்கு மேன்மையான ஒரு வாக்கு தத்துவத்தையும் விசேஷமாக இந்த ஏபேத் மேலேக் அப்படிங்கிறவருக்கு ஒரு மகிமையான வாக்கு தத்துவத்தையும் கொடுத்துருக்காரு. இதன் மூலமாக கடவுள் அவங்களை எந்த அளவு நேசிக்கிறார் அப்படிங்கிறத பழைய ஏற்பாட்டு காலத்தில் இந்த கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவங்களின் மூலமாகவே நம்ம தெரிந்து கொள்ளலாம். அடுத்தபடியாக தானியேலின் புஸ்தகத்தில் இந்த ஆஸ்பெனாஸ் அப்படிங்கிற ஒரு திருநங்கையை குறித்து இதில் எழுதப்பட்டிருக்கு. இந்த திருநங்கை யார் அப்படின்னா, பாபிலோன் ராஜாவுக்கு அங்கே சீஃபாக இருந்திருக்காப்புல, அந்த சீஃப் யூனக். அப்போ திருநங்கையில் மற்ற எல்லா ஆஃபீஸர்களுக்கும் இவர் சீஃபாக இருந்திருக்கிறாரு. இந்த சீஃபுக்கிட்ட தான் ராஜா என்ன சொல்லியிருக்கிறான்
அப்படின்னா நீ போ, நம்ம கொண்டு வந்த இந்த இஸ்ரேல் தேசத்துலேருந்து கொண்டு வந்த வாலிபர்களில் போய் பாரு, நல்லா படித்தவங்க, அதில் நல்லா யாதொரு மாசு இல்லாதவர்கள், உடம்புல எந்த ஒரு தழும்போ எந்த ஒரு குறைபாடோ இல்லாதவங்க, ரொம்ப அழகானவங்க, சகல ஞானத்திலும் தேறினவங்க, அப்புறம் அறிவில் சிறந்தவங்க, இல்லை கல்வியில் நிபுணர், அவங்க எல்லாத்தையும் நீ என்ன செய்ய, யாராவது சிலரை நீ இந்த அரண்மனையில் சேவிக்கிறதுக்காக கொண்டு வா அப்படின்னு யாருக்கிட்ட சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த ஆஸ்பெனாஸ் அப்படிங்கிற திருநங்கை கிட்ட அந்த பாபிலோன் ராஜா என்ன செஞ்சிருக்காப்புல சொல்லியிருக்காப்புல. ஏன்னு கேட்டால் இவர் ஒரு சீஃபா அங்கே இருந்திருக்கிறாரு எங்க அரண்மனையில். அதனாலதான் இவரை குறித்து, அந்த ஆஸ்பெனாஸை குறித்து சொல்லும் பொழுது, தன் ராஜா தன் பிரதானிகளின் தலைவன், எத்தனை பிரதானிகள் இருக்கிறாங்களோ, எத்தனை தலைவர்கள் இருக்கிறாரோ அவங்களுக்கெல்லாம் அதிபதி, அவங்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கிறவரை தான் இந்த திருநங்கையை தன்னுடைய, பாபிலோன் ராஜாவே பெரிய ராஜா, பாபிலோன்லாம் அவங்கெல்லாம் உலகத்தை ஆண்டவங்க, அவங்க தன்னுடைய அரண்மனையில் தன்னுடைய மனைவிக்கும் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் பாதுகாப்பாக, ரகசியங்களுக்கு பாதுகாப்பாக, பொக்கிஷங்களுக்கு பாதுகாப்பாக யாரை வச்சுக்கிடுவாங்க அப்படின்னா இந்த திருநங்கைகளை தான் வச்சுக்கிடுவாங்க. அந்த காலத்தில் பழைய ஏற்பாடு காலத்தில் அந்த அளவுக்கு அதிகமாக நன்றி விசுவாசம் உள்ளவர்கள், நம்ப தகுந்தவர்கள், நம்பிக்கைக்கு பாத்திரவான்கள் அப்படிங்கிற பேர் பெற்றவங்க தான் இந்த திருநங்கைகள். அப்போ உங்களை எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அப்படிங்கிறவரை இந்த ஆஸ்பெனாஸ் தான் கொண்டு வந்து ராஜ அரண்மனையில் வச்சாப்புல. இந்த இஸ்ரேல் தேசத்திலேருந்து கொண்டு வரப்பட்ட அந்த கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளாகிய அந்த 3 பேரையும் பாதுகாத்து அவங்கள பராமரிச்சிருக்கிறாரு இந்த ஆஸ்பெனாஸ் அப்படிங்கிற இந்த திருநங்கை. இப்படி பழைய ஏற்பாட்டு காலத்தில் இப்படிப்பட்ட ரோல் அவங்களுக்கு உண்டாயிருந்திருக்கு. அவங்க எல்லாமே மகிமையானவர்களாக வாழ்ந்திருக்கிறாங்க, கர்த்தருக்கு பயந்த பக்திமான்களாகவும் வாழ்ந்திருக்கிறாங்க, கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை பெற்று வாழ்ந்திருக்கிறாங்க. இப்போ அதே போல் புதிய ஏற்பாட்டில் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து இந்த திருநங்கைகளை குறித்து என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது மத்தேயு 19வது அதிகாரம் 12வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. இந்த 19வது அதிகாரத்தில் எல்லா வசனங்களையும், அதுக்கு முதல் உள்ள வசனங்களையும் படிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் இயேசு கிறிஸ்து இவங்களை குறித்து என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறது தெளிவாக தெரிய வரும். இதில் ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்கிறாரு. அது என்ன அப்படின்னா, தன் தாயின் வயிற்றிலிருந்து அன்னகர்களாய், அதாவது திருநங்கைகளாய் பிறந்தவர்களும் உண்டு, மனுஷர்களால் திருநங்கைகள் ஆக்கப்பட்டவர்களும் உண்டு. ஏன்னு கேட்டால் இந்த அரண்மனையிலலாம் அப்படித்தான் திருநங்கையாக ஆக்குவாங்க. ரொம்ப நல்லா படித்தவங்கள, இல்லை ரொம்ப விசுவாசம் உள்ளவங்கள, நல்ல திறமைசாலிகளை இந்த ராஜாக்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, அவங்க கல்யாணம் பண்ணால் அடுத்து குடும்பம் குட்டின்னு போயிடுவான், நம்ம கூடவே என்னைக்கு இருக்கணும்னு சொல்லி அவங்களையெல்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னா திருநங்கையாக கேஸ்ட்ரேட் பண்ணி திருநங்கையாக மாற்றி தன்னுடைய அரண்மனையில் வச்சுக்கிடுவாங்க. அவங்களும் சரி வேறு வழி இல்லாமல் ராஜாவுக்கு அப்படி அன்னகர்களாக ஆக்கப்பட்டவர்களும் உண்டு. அதே போல விசேஷமாக பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் தங்களை அன்னகர்கள் ஆக்கி கொண்டவர்களும் உண்டு. ஏன்னு கேட்டால் அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறார். என்ன அப்படின்னா, 1000 வருட அரசாட்சியில் பரலோக ராஜ்யத்தில் என்னுடைய ஆலயத்திலும் என்னுடைய மதில்களுக்குள்ளும் ஆணுக்கும் பெண்ணுக்குரிய இடத்தை பார்க்கலும், குமாரர் குமாரத்திகளுக்குள்ள இடத்தை பார்க்கலும், அந்த விசுவாசிகளை பார்க்கலாம், அந்த ஊழியக்காரர்களை பார்க்கலும் மேன்மையான இடத்த நான் யாருக்கு கொடுப்பேன் அப்படின்னா இந்த அன்னகர்களுக்கு, இந்த திருநங்கைகளுக்கு நான் கொடுப்பேன். அவங்க தன்னுடைய குடும்பத்தை இழந்து தன்னுடைய எதிர்காலம் இல்லாமல் இருந்தாலும் என்னுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிஞ்சு அவங்க என்னுடைய உடன்படிக்கையை காத்து பரிசுத்தமாக வாழ்ந்ததுனால அவங்களுக்கு மேன்மையான இடத்த நான் கொடுப்பேன் அப்படின்னு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறாரு. அதுலேருந்து இந்த பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் நிறைய பேர் என்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னா தங்களை திருநங்கைகளாக மாற்றிருக்கிறாங்க. இவங்க தான் இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ள முடியும். எந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ள முடியும்? இதுக்கு முன்னாடி உள்ள வசனங்கள் எல்லாம் நம்ம படித்து பார்த்தோம் அப்படின்னா அங்கே ஒரு பெரிய பிரச்சனை நடக்குது. என்ன அப்படின்னா, இந்த யூதர்கள் என்ன செய்கிறாங்க, வந்து இயேசு கிறிஸ்துவிட்ட கேட்குறாங்க, ஐயா எங்களுக்கு இப்படி என் பொண்டாட்டியை பிடிக்கல, அவள் 6 மாதத்துக்கு முன்னாடி நல்லா இருந்தா, இப்போ நல்லா இல்லை, இப்போ அவளுக்கு 35-40 வயசாச்சு, தொலைன்னு ஆயிட்டா, இப்போ எனக்கு கண்ணில் பார்க்கும் பொழுது அந்த 6 வயசு குழந்தையெல்லாம் பார்க்கும் பொழுது கல்யாணம் பண்ணிக்கும் போல தெரியுது, அந்த அடுத்த பொண்டாட்டியை பார்க்கும்போது எனக்கு கல்யாணம் பண்ணிக்க மாதிரி தெரியுது, அந்த அவன் என்னோட பக்கத்து வீட்டுக்காரன் பொண்டாட்டியை பார்க்கும்போது கல்யாணம் பண்ணிக்கலாம் தோணுது, அப்போ இவளையெல்லாம் எப்படி டைவர்ஸ் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்லாம் அந்த காலத்தில் இவங்களும் சொல்லியிருக்காங்க. எப்படியாவது கொஞ்ச நாள் இருந்துட்டு அப்படி அனுபவிச்சுட்டு அப்புறம் தூக்கி எறிஞ்சிட்டு வேற யாரும் கல்யாணம் பண்ணிட்டு அப்படியே வாழணும், 4 மனைவி 5 மனைவி 6 மனைவியோட அப்படி பெருமையோட வாழணும் அப்படின்னு நினச்சிருக்காங்க. அதனால ஆனால் பழைய ஏற்பாட்டு காலத்தில் மோசே என்ன செஞ்சுருக்கிறாரு, வேறு வழி இல்லாமல் அவங்க மன கடினமித்து நிமித்தம் அவர் அதிகாரம் கொடுத்துருக்காரு. சரி தள்ளி விடணுமா, பிடிக்கல போ தள்ளி விடு அப்படிங்கிற மாதிரி.
ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு கிறிஸ்துட்ட வந்து கேட்குறாங்க, நாங்கள் எந்த முகாந்திரத்தினால தள்ளி விடுகிறது நல்லது அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னு கேட்டால் எனக்கு என் பொண்டாட்டியை பிடிக்கல அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போ தான் ஆண்டவர் ஒரே வார்த்தையை சொல்லிட்டாரு, நீ கல்யாணம் பண்ணிட்டியா, இனிமே அவ வேசித்தனம் ஏதாவது செஞ்சா, உனக்கு விரோதமாக துரோகம் செஞ்சா மட்டும்தான் நீ அவளை தள்ளி விடணும், நீ அவளை விவாகரத்து செய்யணும். மற்றபடி மூக்கு சரியில்லை, முகம் சரியில்லை, வயசாயிருச்சு, தொலைதொலன்னு ஆயிருச்சு, இல்லை அவள் தங்கச்சி நல்லா இருக்கா, இல்லை அவள் நல்லா படிக்கலை, இல்லை குடும்பத்தை சரியாக பார்க்க மாட்டேங்கிறா அப்படிங்கிற மாதிரி தேவையில்லாமல் எதையாவது எடுத்தீங்க அப்படின்னா, இது நீ என்ன செய்கிற அப்படின்னா அவளை உபச்சாரம் பண்ண வைக்கிற அப்படின்னு அர்த்தம். அப்படி நீ செஞ்ச அப்படின்னா கடவுள் உன்னை தண்டிப்பாரு. வேசித்தனம் உன் மனைவி செஞ்சா, துரோகம் செஞ்சாலா, அப்போ நீ என்ன செய்யலாம், அவளை விவாகரத்து செய்யலாம். மற்றபடி நீ அவளை தள்ளிவிடக்கூடாது, விவாகரத்து செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல தான் பழைய ஏற்பாட்டு காலத்திலையும் தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன் அப்படின்னு நம்முடைய பிதாவாகிய தேவன் அவர் ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை இஸ்ரவேல் ஜனத்துக்கு கொடுத்துருக்கிறாரு. ஏன்னு கேட்டால் இவங்க எப்போ பார்த்தாலும் 4 பொண்டாட்டி வச்சுக்கிற மூட்லேயே இருந்திருக்கிறாங்க. ரொம்ப ஈஸியாக கல்யாணம் பண்ண பிறகு 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு குழந்தை பிறக்கலையோ இல்லை ஏதாவது வியாதியாக வந்தால் தள்ளி விட்டு விவாகரத்து செஞ்சு வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழலாம் அப்படிங்கிற மாதிரியான மனசு உடையவங்களா அவங்க இருந்திருக்கிறாங்க. அதனால தான் வேசித்தனம் செஞ்சா மட்டும்தான் நீ அவளை தள்ளி விடலாம், மற்றபடி அவளை விவாகரத்து செய்யலாகாது அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்ல, இதை கேட்டதுமே அவங்களால பொங்கி எழுந்துட்டாங்க, இதையெல்லாம் ஏற்றுக்கிற முடியாதுன்னு. அப்போ தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த அன்னகர்களை குறித்து பெருமையாக சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஏண்டா காம வெறி பிடிச்சி ஒரு பொண்டாட்டி பத்தாது, 4 பொண்டாட்டி வேணும், 6 வயசு குழந்தையெல்லாம் பொண்டாட்டியாக வேணும், அடுத்தவன் பொண்டாட்டியெல்லாம் தனக்கு பொண்டாட்டியாக வேணும்னு கேட்டுக்கிட்டு திரியிறீங்களே. நிறைய பேர் என்ன தெரியுமா செஞ்சுருக்கிறாங்க, பரலோக ராஜ்யத்தில் தங்களுக்கு மேன்மையான இடம் வேணும் அப்படின்னு நிறைய பேர் தங்களை என்ன செஞ்சுருக்கிறாங்க, அன்னகர்களாக தங்களை திருநங்கைகளாக மாற்றி கல்யாணமே இல்லாமல் ஆண்டவருக்காக இந்த உலகத்தில் வாழ்ந்துருக்குறாங்க. நீங்கள் என்னடானா ஒரு பொண்டாட்டி பத்தாது, 4 பொண்டாட்டி வேணும், அதான் 6 வயசு குழந்தையெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறீங்களே, உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையாங்க அப்படின்னு அவங்களையெல்லாம் கேட்டுட்டு சாடிட்டு அப்புறம் இவங்களை குறித்து பெருமையாக, யாரை குறித்து, இந்த அன்னகர்களை குறித்து பெருமையாக சொல்லியிருக்கிறாரு. ஏன்னு கேட்டால் இவங்க தான் அந்த பரிசுத்தத்தை குறித்த சொல்லப்படுகிற எல்லா வித வசனங்களையும் ஏற்றுக்கொள்ள வல்லவர்கள். ஏன்னு கேட்டால் பரலோக ராஜ்யத்துக்கு போகிறதுக்காக 1000 வருட அரசாட்சியில் நாங்கள் பெரிய ஆளாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் என்ன செஞ்சுருக்கிறாங்க, தங்களை காயடிச்சு கல்யாணமே இல்லாமல் பரிசுத்தமாக வாழ்ந்துருக்குறாங்க. ஆனால் இவங்க என்னடானா 3 பொண்டாட்டி வச்சுக்கலாமா, 4 பொண்டாட்டி வச்சுக்கலாமா, எத்தனை தலாக்கு பண்ணுனா சரியாக இருக்கும், அடுத்த பொண்டாட்டி எனக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்லாம் கேட்டுக்கிட்டு தெரிஞ்சிருக்கிறாங்க. இது நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து அவர்களை குறித்து மேன்மையாக சொன்ன ஒரு வார்த்தை. அதே போல் பரிசுத்த ஆவியானவர் எப்பேற்பட்ட ஒரு வழிநடத்த எப்படியெல்லாம் அவர் அந்த திருநங்கைகளை சிநேகிக்கிறாரு அப்படின்னு இந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. இது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8வது அதிகாரம் 27வது வசனத்திலிருந்து 39வது வசனம் வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இங்கேயும் ஒரு எத்தியோப்பிய நாட்டை சேர்ந்த ஒரு திருநங்கையை குறித்து இங்கே எழுதப்பட்டிருக்கு. இது எங்கே அப்படின்னா எருசலேம்லேருந்து காசாவுக்கு போகிற வழியில் நடந்த ஒரு சம்பவம். இவர் யார், ஒரு ஹை ரேங்கிங் ஆஃபீஷியல் அண்டர் கேண்டேஸ் குவீன் ஆஃப் எத்தியோப்பியா அப்படின்னு. அப்போ எத்தியோப்பியா ராணிக்கு ஒரு ஆஃபீஷியலாக ஹை ரேங்கிங் லெவலில் ஒரு ஆஃபீஷியலாக இருந்திருக்கிறாரு. பாருங்களேன், அப்போவே இந்த திருநங்கைகள் எங்கே எத்தியோப்பியாவிலிருந்து புறப்பட்டு வந்து எருசலேம் தேவாலயத்தில் பணிந்து கொண்டு போயிருக்கிறாங்க. எதுக்காக பணிந்து கொள்ள தான் வந்திருக்கிறாங்க. இப்போ அதை குறித்த ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். இங்கே என்ன நடந்திருக்கு, எப்படி பரிசுத்த ஆவியானவர் இந்த திருநங்கைகளை சிநேகிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு சம்பவத்தை நம்ம இங்கே பார்க்க போகிறோம். அப்போது பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்புவை நோக்கி, பிலிப்பு அப்படின்னா ஒரு விசுவாசி, ஒரு தேவ மனுஷன், ஆதி அப்போஸ்தலர் சபையில் இருந்த ஒரு தேவ மனுஷன். அவர்கிட்ட சொல்கிறாரு, நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமிலிருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்திர மார்க்கமாய் போ. அப்போ ஏன் வனாந்திரமாக தான் இருந்திருக்கும் போல இருக்கு, அப்போ போ சொல்லியிருக்காரு. அப்போ அந்தபடியே அவன் எழுந்து போனான். அப்பொழுது எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரியாகிய கந்தாகே என்பவளுடைய மந்திரியும் அவளுடைய பொக்கிஷம் எல்லாவற்றிற்கும் தலைவனுமாயிருந்த, அடே அப்பா, அப்போ கந்தாகே அப்படிங்கிற எத்தியோப்பியா நாட்டு ராணியினுடைய மந்திரி யாரு, இவருடைய பேர் எழுதப்படலை, இவர் ஒரு திருநங்கை. அதோட இவர் எல்லா பொக்கிஷங்களுக்கும் தலைவனாக இருந்திருக்காப்புல, அந்த நாட்டுடைய பொக்கிஷங்களுக்கெல்லாம் தலைவனாக அந்த அளவுக்கு நம்பிக்கைக்கு உகந்தவங்களாக தான் இருந்திருக்காங்க அந்த நாட்டில் இருக்கிற அப்போ இருந்த அந்த திருநங்கைகள். அப்போ எத்தியோப்பியனாகிய ஒருவன் பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்திருந்து தன்னுடைய நாட்டுக்கு திரும்ப போயிருக்கிறாரு.
அப்படி திரும்ப போகும் பொழுது தன் ரதத்தில் உட்கார்ந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசித்து கொண்டிருந்திருக்கிறாரு. அப்போ தான் வாசிச்சுட்டு இருக்கும்போது ஆவியானவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீ போய் யாருக்கிட்ட, பிலிப்புக்கிட்ட போய் நீ அந்த ரதத்தோட சேர்ந்து கொள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ பிலிப்பு என்ன செய்றாரு, நேராக ஓடி போய் அந்த திருநங்கை அந்த எத்தியோப்பிய மந்திரினுடைய ரதத்துக்கு பின்னாடி அப்படியே அந்த ரதத்தை பிடிச்சிக்கிட்டே அப்படியே பின்னாடியே போயிருக்கிறாரு. அப்ப அந்த ரதத்துல உட்கார்ந்து கொண்டு ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை யாரு, அந்த திருநங்கை வாசிச்சு கொண்டிருந்திருக்கிறாங்க. இவர் அதை வாசிக்கிறத கேட்டுட்டு, நீர் வாசிக்கிறவைகளின் கருத்து உமக்கு தெரியுமா அப்படின்னு யார் கேட்கறது, இந்த பிலிப்பு கேட்கிறாரு. அப்ப உடனே அந்த திருநங்கை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி பிலிப்பு ஏறி தன்னோட உட்காரும்படி அவனை வேண்டிக் கொண்டான். ஏன்னு கேட்டால் பிலிப்பு அப்படிங்கிற ஒரு இந்த இஸ்ரேல் தேசத்தை சேர்ந்தவர். அப்போ இவருக்கு இந்த வேத வசனங்களுடைய அர்த்தங்கள்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி அதனால அவரை வேண்டிக் கொண்டிருக்காரு. நீங்கள் உள்ளே வாங்க, தயவு செஞ்சு உள்ளே வாங்க, இந்த ரதத்தில் வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்ல, உடனே ரதத்தை நிறுத்தி இவர் பிலிப்பு ஏறி உள்ளே போய் உட்காந்துருக்கிறாப்புல. அப்போ உட்கார்ந்துருக்கும் பொழுது அவர் வாசித்த வேத வாக்கியம் என்ன அப்படின்னா, அந்த வேத வாக்கியத்தில் அவர் ஒரு ஆட்டை போல அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார். மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டுக்குட்டியை போல அவர் தமது வாயை திறவாதிருந்தார். அவர் தம்மை தாழ்த்தின போது அவருடைய நியாயம் எடுத்து போடப்பட்டது. அவருடைய ஜீவன் பூமியிலிருந்து எடுபட்டு போயிற்று. அவருடைய வம்சத்தை யாராலே சொல்லி முடியும் அப்படின்னு ஒரு ஏசாயாவில் ஒரு வசனம் இருக்கு. இந்த வசனத்தை எதுக்கு சொல்லுது, என்ன சொல்லுது, அவனுக்கு அந்த திருநங்கைக்கு புரியலை. அப்போ தான் அவர் கேட்குறாரு, அந்த மந்திரியாகிய திருநங்கை பிலிப்புவை பார்த்து, இந்த தீர்க்கதரிசி, இந்த ஏசாயா தீர்க்கதரிசி யாரை குறித்து சொல்லுகிறாரு, தன்னை குறித்து சொல்கிறாரா இல்லை வேற யாரையாவது குறித்து சொல்கிறாரா அப்படின்னு நீ எனக்கு கண்டிப்பாக சொல்லணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. ஏன்னு கேட்டால் யூதனாக இருக்கிறதுனால. அப்போ யூதர்கள் இந்த வேத வசனத்திலாம் நல்லா தெளிவுள்ளவங்க. அப்போ தான் பிலிப்பு பேச தொடங்கி சொல்லப்பட்ட இந்த வேத வாக்கியத்தை முன்னிட்டு இதையெல்லாம் இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக்குது அப்படின்னு சொல்லி, இயேசு கிறிஸ்து எப்படி பிறந்தார் இந்த உலகத்தில், பழைய ஏற்பாட்டு காலத்தில் இவரை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தங்கள் என்ன, இவர் எப்படி பிறந்தார், இவருடைய அம்மா அப்பா யார், இவர் என்ன வேலை செஞ்சார், 30 வயசு வரைக்கும் என்னவா இருந்தார், 30 வயசு வரைக்கும் எப்படி ஊழியத்துக்கு வந்தார், எப்படிப்பட்ட அற்புதங்கள் செஞ்சார், என்னென்ன காரியங்கள்லாம், எத்தனை பேரை குணப்படுத்தினார், மரித்தவரை உயிரோடு எழுப்பினார் அப்படிங்கிற அவர் செஞ்ச எல்லா காரியங்களும் சொல்லி, அப்புறம் கடைசியில் வேத வசனத்தின்படியே அவர் சிலுவைக்கு போனார். சிலுவைக்கு போய் அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். உயிர் தெழுந்து 40 நாள் இந்த உலகத்தில் இருந்து தன்னுடைய சீஷர்களுக்கு தன்னை காண்பிச்சார். அதுக்கடுத்து 500 பேருக்கு முன்னாடி இந்த உலகத்தை விட்டு பரமேறி போய், நீங்கள் உலகம் எங்கும் போய் இந்த சுவிசேஷத்தை பிரசங்கம் செய்யுங்க, அதே போல் எல்லாரையும் சீஷர்களாக மாற்றுங்க, எல்லாருக்கும் ஞானஸ்நானம் கொடுங்க அப்படின்னு சொன்ன விஷயம் எல்லாத்தையுமே இந்த பிலிப்பு யாருக்கிட்ட, அந்த திருநங்கை கிட்ட, அந்த எத்தியோப்பிய மந்திரி கிட்ட சொல்கிறாரு. அப்படி சொல்லும் பொழுது, அப்படி இவங்க வண்டியில் போய்கிட்டு இருக்கும்போது தண்ணீர் உள்ள ஒரு இடத்துக்கு வந்தாங்க. அப்போ தண்ணி இருக்கிற ஒரு இடத்துக்கு வந்த உடனே அப்போ டக்குன்னு இந்த மந்திரி என்ன சொல்கிறாரு பாருங்க, எவ்வளோ பக்திமான் இந்த மந்திரி. இந்த திருநங்கை என்ன சொல்கிறாருங்க, இதோ தண்ணீர் இருக்குது, ஞானஸ்நானம் பெறுகிறதற்கு தடை என்ன அப்படின்னு கேட்குறாரு. அப்போ இதை பார்க்குற திருநங்கை எல்லாமே உடனே கண்டிப்பாக ஞானஸ்நானம் எடுக்கணும். ஏன்னு கேட்டால் முதல் திருநங்கையே இந்த எத்தியோப்பிய மந்திரி ஞானஸ்நானம் எடுத்துருக்குறாங்க புதிய ஏற்பாட்டு காலத்தில். அப்போ இவர் கேட்குறாரு, தண்ணி இருக்கே, ஞானஸ்நானம் எடுக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அதற்கு பிலிப்பு முழு இருதயத்தோடு விசுவாசித்தா தடை இல்லை அப்படின்னு சொல்ல, அப்போ தான் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் அப்படின்னு வாயினால் அறிக்கை பண்ணியிருக்கிறாரு. அறிக்கை பண்ணி சொன்னதுக்கப்புறம் அப்போ உடனே ஆர்டர் கொடுத்துருக்கிறாரு, ரதத்தை நிறுத்துங்கடான்னு. அப்போ உடனே அவங்க நிறுத்திருக்கிறாங்க. அப்பொழுது பிலிப்பும் மந்திரியும் அவர்கள் இருவரும் தண்ணீரிலே, அந்த குளமோ ஏரியோ அந்த தண்ணியில் இறங்கி இருக்கிறாங்க. இறங்கின உடனே பிலிப்பு யாருக்கு, அந்த திருநங்கைக்கு ஞானஸ்நானம் கொடுத்திருக்கிறாரு. அவர்கள் தண்ணீரிலிருந்து கரையேறின பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்புவை கொண்டு போய்விட்டார். இதுதான் பெரிய அதிசயம் பாருங்க. இப்போ ஒரு அற்புதம் நடக்குது. என்ன அற்புதம் அப்படின்னா, திடீர்னு ஞானஸ்நானம் எடுத்துட்டு கரையேறி வந்த உடனே பிலிப்பு காணாமல் போயிடுறாரு. அப்போ மந்திரி அப்புறம் அவனை காணாமல் சந்தோஷத்தோட தன் வழியே போனான். இப்போ யோசிச்சு பாருங்க, திடீர்னு எந்த ஒரு அற்புதத்தையும் அவர் பார்க்கல. இயேசு கிறிஸ்துவெல்லாம் பற்றி சொல்லிட்டாரு, ஆனால் எந்த ஒரு அற்புதத்தையும் பார்க்கல, ஒரு அதிசயத்தையும் பார்க்கல. அப்படின்னா அவர் ஒரு நாட்டுக்கு போய், அந்த எத்தியோப்பு போய் இயேசு கிறிஸ்துவை பற்றி ஏதாவது பிரசங்கம் பண்ணால் கூட, இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்தாருன்னு சொல்கிறீங்களே, இயேசு கிறிஸ்து ஏதாவது ஒரு அடையாளம் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. அதனாலவோ என்னவோ ஆண்டவர் பிலிப்புவை அந்த நாட்டு மந்திரியுடைய, அந்த திருநங்கையினுடைய கண்ணுக்கு முன்னாடியே மறைய செஞ்சுட்டாரு.
இதை பார்த்ததுமே இந்த மந்திரிக்கு அதிசயமும் ஆச்சரியமா போய் இப்பதான் அவரு முழுக்க முழுக்க ஆண்டவர் தான் தனக்குன்னு ஒரு தேவதூதனை அனுப்புனாரு, நான் ஞானஸ்நானம் எடுக்கும்படிக்கு, இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளும்படிக்கு, நான் நித்திய ராஜ்யத்துல பிரவேசிக்கும்படிக்கு பிலிப்பு அப்படிங்கிற ஒரு மனுஷனை அனுப்புனாருன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டு தன்னுடைய நாட்டுக்கு திரும்பி போனாரு. யாரு? இந்த திருநங்கை. அப்புறம் பிலிப்பு ஆசோத்திலே காணப்பட்டு அவ்விடத்திலிருந்து பிரயாணம் பண்ணி சிசரியாவுக்கு வருகிற வரை சகல பட்டணங்களிலும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து. பிலிப்புக்கும் பயங்கரமான சந்தோஷமா போச்சு. ஆவியானவர் எப்படியெல்லாம் நடத்தி ஒரு ராணியினுடைய மந்திரிக்க ஞானஸ்நானம் கொடுக்கறதுக்கு, அந்த மனுஷனுக்கு சுவிசேஷம் சொல்றதுக்கு, அந்த நாட்டில் உள்ளவங்க நிறைய பேர் ரட்சிக்கப்படுறதுக்கு தன்னை உபயோகப்படுத்தினாரே, தன்னை மறைய செஞ்சாரே அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு தைரியமா சிசரியா வரைக்கும் வர்ற வழியிலாம் அவர் பிரசங்கம் பண்ணிட்டே வந்திருக்காப்புல. இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்லிட்டே வந்திருக்காப்புல, எந்த பயமுமே இல்லாம. இப்படிதான் பரிசுத்த ஆவியானவர் இந்த எத்தியோப்பிய மந்திரியாகிய இந்த திருநங்கைக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை செஞ்சிருக்கிறார். ஒருவேளை இந்த மனுஷன் எத்தியோப்பியாவில் வந்து எருசலேமுக்கு வந்து தொழுது கொண்டிருக்கும் பொழுது உண்மையும் உத்தமமான ஒரு ஹிருதயம் உடையவனா இருந்திருக்கலாம். அதனால தான் ஆண்டவர் ஆவியானவர் அவனுடைய உள்ளத்தை பார்த்து அவர் ரட்சிக்கப்படுவதற்கு, ஒரு ஞானஸ்நானம் பெறுவதற்கும் ஒரு அற்புதத்தை செஞ்சிருக்கிறாரு. இப்படி நம்ம பார்க்கும் பொழுது இந்த வேதாகமம் முழுவதும் நம்முடைய பிதாவாகிய தேவன் இந்த திருநங்கைகளை எப்படி சிநேகித்திருக்கிறாரு, எப்பேற்பட்ட மகத்துவமான வாக்கு தத்தங்களை அவங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து கல்யாணம் பண்ணினவங்களை விட இந்த திருநங்கையா வாழுகிறவங்களை எப்படி மேன்மைப்படுத்தி சொல்லியிருக்கிறாரு. அதே போல நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எப்படி ஒரு திருநங்கைக்கு ஞானஸ்நானம் கொடுக்கப்படவும், அவருடைய இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிந்து கொள்ளவும், சுவிசேஷத்தை அறிந்து கொள்ளவும் அனுகிரகம் பாராட்டி இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம இந்த வேதாகமத்துல இருந்து நம்ம பார்க்கலாம். இன்னும் விசேஷமா நம்ம பார்க்கணும்னா, இப்போ கூட நீங்க யூடியூப்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, யூடியூப்ல திருநங்கைகள் நிறைய பேர் யூடியூப் சேனலே நடத்துகிறாங்க. நிறைய பாஸ்டராகவும் இருக்கிறாங்க. நிறைய இடங்களில் பிரசங்கம் பண்ணுவாங்க, தெரு பிரசங்கம் பண்ணுவாங்க, பஸ்ஸில் போகும்போது பிரசங்கம் பண்ணுவாங்க. அப்பேற்பட்ட ஊழியங்கள்லாம் இன்றைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. யார்? இந்த திருநங்கைகள். அதில் யூடியூப்பில் எஸ்தர் பாரதி, எஸ்தர் ஆஃப்ரா அப்படின்னு 2-3 திருநங்கைகள் கூட இருக்கிறாங்க. நீங்கள் கூட யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா எஸ்தர் பாரதி அப்படின்னு டைப் பண்ணிங்கனாலே அவங்களுடைய சேனல் வரும். எஸ்தர் ஆஃப்ரான்னு நீங்கள் இப்போ டைப் பண்ணிங்கன்னா அவங்களுடைய சேனல் வரும். அங்கே எல்லாம் எப்படியெல்லாம் ஊழியம் செய்கிறாங்க, தங்களை குறித்து எப்படியெல்லாம் சாட்சி சொல்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். நிச்சயமாக அவங்களுக்காக ஜெபிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். விசேஷமாக திருநங்கைகள் ரட்சிக்கப்படுவதற்கு, நித்திய ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்வதற்கு, விசேஷமாக பரலோக ராஜ்யத்தை குறித்து அறிந்து கொள்வதற்கும், பரலோக ராஜ்யத்தில் இவங்களுக்கு எப்பேற்பட்ட மேன்மையான ஒரு இடத்தை, ஒரு கீர்த்தியை, ஒரு கணத்தை, ஒரு கிரீடத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத அவங்களுக்கு சொல்ல வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது தெரியாமல் தான் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, இந்த திருநங்கைகள், நான் தான் திருநங்கையாக பிறந்துட்டானே, கடவுள் என்ன இப்படி படைச்சு விட்டான், எனக்கு என்ன வேலை இருக்குது, எனக்கு நல்ல வேலை இல்லை, எனக்கு நல்ல படிப்பு இல்லை, என் குடும்பம் என்ன வெறுத்துருச்சு, இனிமேல் நான் இந்த வழியில் தான் போகணும், தவறான வழியில் அவங்க தெரிந்தெடுத்து போகிறாங்க. ஆனாலும் நம்மளை ரட்சித்தது மாதிரி தான் அவங்களையும் ஆண்டவர் ரட்சிப்பார். அவங்க எப்பேற்பட்ட பாவம் செஞ்சுருந்தாலும் அவங்க தெரியாமல் தான் அதெல்லாம் செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் எதார்த்தம். வேறு வழி இல்லாமல் தான் கண் போன போக்கில், மனம் போன போக்கில் மற்றவங்க பேச்சையும் கேட்டு அவங்க இஷ்டத்தின்படி வாழ்ந்துருக்குறாங்க. ஆனால் ஆண்டவர்கிட்ட இவங்க வந்துட்டாங்க அப்படின்னா, அவங்க தனக்குன்னு கடவுள் இந்த உலகத்தில் 1000 வருட அரசாட்சியில் கர்த்தருடைய ராஜ்யத்தில் தங்களுக்குன்னு வச்சிருக்கிற மேன்மையான இடத்தையும் மகிமையும் அனுகிரகங்களையும் ஆசீர்வாதத்தையும் அவங்க கேள்விப்பட்டாங்கன்னா நிச்சயமாக ரட்சிக்கப்படுவாங்க. அதனால தயவு செஞ்சு இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிந்த அந்த திருநங்கைகளுக்கு நீங்கள் தயவுசெய்து அனுப்ப வேண்டியது, ஷேர் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதோட கூட இந்த திருநங்கைகள் மத்தியில் ஊழியம் செய்கிற ஊழியர்களுக்காகவும் நம்ம ஜெபிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லி, என்கிட்ட சாதாரணமாக இருக்கிறவங்கள்ட்டே நம்ம சுவிசேஷம் சொன்னால் ஏற்றுக்கிற மாட்டேங்கிறாங்க. ஆனால் தங்களுடைய குடும்பத்தை அவங்க கடவுள் மேலே நிறைய பேர் கோபத்தில் இருப்பாங்க. என்ன கடவுள் தான் இப்படி படைச்சாரு, நான் ஒரு பட்டை மரம், எதுக்காக என்ன படைச்சாரு, என்ன ஒரு ஆணாக படைச்சிருக்க வேண்டியதானே, என்ன ஒரு பெண்ணாக படைச்சிருக்க வேண்டியதானே அப்படின்னு அவங்க கோபத்தில் இருப்பாங்க. அவங்க ஏகப்பட்ட கேள்வியை கேட்பாங்க. இனிமேல் எங்களுக்கு என்ன வாழ்க்கை இருக்குது, எங்களுக்கு கல்யாணம் இருக்கா, எங்களுக்கு குழந்தை இருக்கா, இனிமேல் நாங்கள் கல்யாணம் பண்ணிக்க முடியுமா, கடவுள் இந்த சாபத்திலிருந்து எங்களை விடுதலை செய்வாரா அப்படிங்கிற மாதிரியான ஏகப்பட்ட குழப்பமான கேள்விகள்லாம் கேட்டுக்கிட்டு அவங்க ரட்சிப்புக்குள்ளே வர்றதுக்கு பிசாசானவே ரொம்ப போராடுமா. அதனால இந்த மாதிரியான சுவிசேஷங்களை அவங்களுக்கு சொல்ல வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்களை குறித்து பழைய ஏற்பாட்டில் பிதாவாகிய தேவன் என்ன சொல்லியிருக்கிறாரு, நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்கிறாரு, பரிசுத்த ஆவியானவர் அவங்களை குறித்து எப்படியெல்லாம்
சிநேகிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத அவங்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி நீங்கள் ஷேர் பண்ணும்போது, இந்த வீடியோவை ஷேர் பண்ணும்போது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏன்னு கேட்டால் இதை ஷேர் பண்ணீங்க அப்படின்னா எத்தனையோ திருநங்கைகள் கண்டிப்பாக இதை பார்க்கறதுக்கும் ஆண்டவர் மேலே ஒரு பக்தி, ஒரு பயம், ஒரு மரியாதை அவங்களுக்கு வர்றதுக்கும் ரட்சிக்கப்படுகிறதுக்கும் அதிக வாய்ப்புகள் உண்டு. இந்த வீடியோ கூட என்னுடைய தோழியாகிய ஒரு திருநங்கை சொல்லித்தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு பதிவிடுறேன். அதனால உங்களுக்கு திருநங்கைகள் ஃப்ரெண்டாகவோ இல்லை சொந்தக்காரங்களாகவோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களாகவோ இருந்தால் தயவு செஞ்சு இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.